Welcome to the Sound Doctrine telecast. ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise God for all the corrective teaching we received through this series of talks. இந்த தொடர் செய்திகள் வழியாக நாம் பெற்று வந்து கொண்டிருக்கிற திருத்துதல் உபதேசங்களுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். During the last 8 weeks we have been studying the subject of faith. விசுவாசம் என்கிற தலைப்பை கடந்த 8 வாரங்களாக நாம் பார்த்து வருகிறோம். Christian life, beloved, from beginning to end is one of faith. துவக்கத்திலிருந்து முடிவு மட்டுமாய் கிறிஸ்தவ வாழ்க்கையானது விசுவாசத்தினால் ஆனதாய் காணப்படுகிறது. That is why the Bible repeatedly says the just shall live by faith. ஆகவேதான் தொடர்ந்து வேத புத்தகத்திலே இந்த ஒரு வாசகம் இப்படியாய் சொல்லுகிறது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். Do you know this particular statement occurs 4 times in the Holy Bible? பரிசுத்த வேதாகமத்திலே இந்த ஒரு கூற்று 4 முறையாய் வருகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? In the Old Testament it occurs in book of Habakkuk 2nd chapter and 4th verse. பழைய ஏற்பாட்டிலே ஆபக்கூக் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 2வது அத்தியாயம் 4வது வசனத்திலே இது வருகிறது. And in the New Testament first it appears in book of Romans chapter 1 and verse 17. புதிய ஏற்பாட்டிலே முதல் முறையாய் ரோமர் 1:17 காணப்படுகிறது. Next it comes in Galatians 3rd chapter and 11th verse. அடுத்ததாக கலாத்தியர் 3வது அத்தியாயம் 11வது வசனத்திலே வருகிறது. And the last mention of this great text in the New Testament is in book of Hebrews 10th chapter and verse 38. கடைசியாக மீண்டுமாய் எபிரேய நிருபத்திலே 10வது அத்தியாயத்தின் 38வது வசனத்திலே இது சொல்லப்படுகிறது. So much is this particular truth important, that is, the just shall live by faith. இந்த சத்தியம் அத்தனை முக்கியத்துவம் வாய்ந்ததாய் காணப்படுகிறது. அதாவது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். The topic that we are studying is how not to believe. நாம் பார்த்து வருகிற தலைப்பு எப்படி விசுவாசிக்க கூடாது என்பதாகும். So far we have done 8 lessons. இதுவரையிலும் 8 பாடங்களை நாம் பார்த்திருக்கிறோம். Lesson number 1, முதல் பாடம், do not generalize Bible promises. வேதத்தின் வாக்குத்தத்தங்களை பொதுவாக்கி விடக்கூடாது. And number 2, இரண்டாவதாக, do not be over occupied with material blessings. பொருளாதார ஆசீர்வாதங்களையே குறியாய் இருக்கக்கூடாது. And number 3, மூன்றாவதாக, do not exceed your measure of faith. உங்கள் விசுவாச வரம்பை நீங்கள் மீறக்கூடாது. Lesson number 4, நான்காவது பாடம், do not struggle alone to maintain faith. உங்கள் விசுவாசத்தை தக்க வைத்துக் கொள்ள தனித்தே போராடக்கூடாது. Lesson number 5, ஐந்தாவது பாடம், do not hesitate to confess the facts. உள்ளதை உள்ளபடி அறிக்கை செய்ய தயங்கக்கூடாது. And lesson number 6, ஆறாவது பாடம், do not be overridden by disappointing experiences. ஏமாற்றமான அனுபவங்களினாலே மேற்கொள்ளப்படக்கூடாது. And lesson number 7, ஏழாவது பாடம், do not isolate faith from other devotional exercises. மற்ற பக்தி முயற்சிகளிலிருந்து விசுவாசத்தை பிரித்து விடக்கூடாது. Last week we studied lesson number 8. சென்ற வாரத்தில் 8வது பாடத்தை பார்த்தோம். Do not expect all questions to be answered. எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்க கூடாது. Today we will move on to lesson number 9. இன்றைக்கு 9வது பாடத்துக்கு நாம் கடந்து செல்வோம். How not to believe. எப்படி விசுவாசிக்க கூடாது. Do not depend on your goodness. உங்கள் நற்குணங்களையே சார்ந்திருக்க கூடாது. How not to believe. எப்படி விசுவாசிக்க கூடாது. Do not depend on your goodness. உங்கள் நற்குணங்களையே சார்ந்திருக்க கூடாது. We are all very familiar with the Pharisee about whom we read in Luke's Gospel 18th chapter. லூக்கா சுவிசேஷம் 18வது அத்தியாயத்திலே பேசப்படுகிற அந்த பரிசேயனை பற்றி நாம் எல்லாரும் அறிந்தவர்கள்தான். He believed in God. அவன் தேவன் பேரிலே விசுவாசமாயிருந்தான். He believed in prayer also. அவன் ஜெபத்தையும் விசுவாசித்தவனாய் இருக்கிறான். That is why he went into the temple. ஆகவேதான் அவன் தேவாலயத்துக்கு கடந்து போகிறான். There were several plus points about him. அவனை குறித்து பாராட்டக்கூடிய காரியங்கள் அநேகம் இருக்கின்றன. We'll look at some of them. அவைகள் ஒரு சிலவற்றை நாம் பார்ப்போம். Turn with us to Luke's Gospel 18th chapter. லூக்கா 18வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். Look at the 11th verse. 11வது வசனத்தை பாருங்கள். See how he began his prayer. அவனுடைய ஜெபத்தை எப்படியாக துவங்குகிறான் பாருங்கள். I thank you, O God. பிதாவாகிய தேவனே, உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்கிறான். In other words, he begins his prayer with worship. அவன் மறு வார்த்தைகளிலே அவனுடைய ஜெபத்தை ஆராதனையோடு துவங்குகிறான். And come to the 12th verse. 12வது வசனத்துக்கு பாருங்கள். And he says,
It actually, in the 11th verse itself, in the beginning, we read that he prayed within himself. அவன் தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான் என்று சொல்லப்படுகிறது. In other words, he was not trying to cry aloud his prayer, shout aloud his prayer. He prayed within himself. That was a plus point. மறு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தன்னுடைய ஜெபத்தை அவன் வெளியரங்கமாக்க வேண்டும் என்று முயற்சிக்காமல் தனக்குள்ளே ஜெபித்துக் கொள்கிறான். அது அவருக்கு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தான். But what was his basic problem? ஆனால் அவனுக்கு இருந்த அடிப்படை பிரச்சனை தான் என்ன? He trusted in his own goodness. அவன் தன்னுடைய மேன்மை, தன்னுடைய நற்குணத்தையே சார்ந்திருந்தான். That's what we read in the 9th verse. அதைதான் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம். Jesus spoke this parable to some who trusted in themselves that they were righteous. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் இந்த உவமையை பேசினார் என்று இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. So what did this Pharisee actually trust upon? ஆகவே இந்த பரிசேயன் எதன் மீது நம்பிக்கை கொண்டிருந்தான்? He depended on his personal righteousness. அவன் தன்னுடைய சுயநீதியை சார்ந்து நிற்கிறான். He says in verse 11, அவன் 11வது வசனத்திலே சொல்கிறான், I am not like other men. நான் இந்த மற்ற மனுஷரை போல அல்ல. And then he believed in his religious duties. அவனுடைய மார்க்க கடமைகளை அவன் நம்பி இருந்தான். Look at the 12th verse. 12வது வசனத்தை பாருங்கள். He said, I fast twice a week. நான் ஒரு வாரத்திலே 2 நாள் உபவாசமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறான். These days there are not many Christians who fast even once a week. இந்த காலங்களிலே ஒரு வாரத்துக்கு ஒரு முறை உபவாசிக்கிற கிறிஸ்தவர்கள் கூட அரிதுதான். But this man was fasting twice a week. ஆனால் இந்த மனுஷன் ஒரு வாரத்துக்கு 2 முறை உபவாசித்தவன். And he also depended on his ministerial activity. மட்டுமல்லாமல் தன்னுடைய ஊழிய ஈடுபாடுகளையும் கூட அவன் நம்பி இருந்தான். Look at the 12th verse. 12வது வசனத்தை பாருங்கள். I gave tithes of all that I possess. என் சம்பாத்தியத்தில் எல்லாம் நான் தசமபாகம் செலுத்துகிறேன். So this man was a regular tither. He was supporting God's work. ஆகவே இவன் ஒழுங்காய் தசமபாகத்தை செலுத்தி ஊழியங்களை தாங்கி வந்த ஒருவன். Beloved, when we trust in our goodness, you know what we do? We normally despise other people. பிரியமானவர்களே, நாம் நம்முடைய நற்குணத்தை, மேன்மையை நாம் சார்ந்திருக்கும் பொழுது என்ன செய்கிறோம் தெரியுமா? நாம் மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகிறோம். Not only that, when we depend on our goodness, we invariably hunt for the appreciation and the applause and the praise of people. மட்டுமல்ல, நம்முடைய நற்குணத்தையே நாம் சார்ந்திருக்கும் பொழுது எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் மற்றவர்கள் நம்மை பாராட்ட வேண்டும், நம்மை புகழ்ந்து பேச வேண்டும் என்று அதையே நாடி செல்கிறவர்களாய் காணப்படுகிறோம். That works against our faith. That is detrimental to faith. அது விசுவாசத்துக்கு நேர் எதிர்மாறானது. Turn with us to John's Gospel 5th chapter. யோவான் சுவிசேஷம் 5வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். Look at these emphatic words of Jesus in the 44th verse. 44வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு வலியுறுத்தி சொல்கிற வார்த்தையை பாருங்கள். How can you believe who receive honor from one another and do not seek the honor that comes from God only? தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? That was the problem of the Pharisees of Jesus' day. அதுதான் இயேசுனுடைய நாட்களில் வாழ்ந்த பரிசேயர்களுடைய பிரச்சனை. They were constantly hunting for people's praises and people's applause. தொடர்ந்து அவர்கள் ஜனங்களுடைய பாராட்டியும் அவர்கள் ஜனங்கள் தங்களை புகழாரம் சூட்ட வேண்டும் என்று தேடி சென்ற மக்கள். That is what was hindering their simple faith towards God. தேவன் பேரிலே அவர்களுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை விசுவாசத்திற்கு இதுவே தடையாய் காணப்பட்டது. That is why when John the Baptist came as a forerunner for Jesus Christ, they could not believe his message. ஆகவேதான் யோவான் ஸ்நானகன் இயேசுவானவருக்கு முன்னோடியாய் வந்த நேரத்திலே அவருடைய செய்தியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. Turn with us to Luke's Gospel and see what Luke writes and comments on this situation. இந்த சூழ்நிலையை பற்றி லூக்கா சொல்கிற வார்த்தைகளை லூக்கா சுவிசேஷத்துக்கு என்னோடு கூட வந்து பாருங்கள். Look at the 7th chapter. 7வது அத்தியாயம். We'll read verses 29 and 30 to you. 29-30 வசனங்களை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறோம். When all the people heard Jesus, even the tax collectors justified God, having been baptized with the baptism of John. யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். But the Pharisees and lawyers, they rejected the counsel of God for themselves, not having been baptized by him.
பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். Common people and the tax collectors, they justified God. பொதுமக்களும் வரி வசூலிக்கிறவர்களும் தேவனை நீதிபரர் என்று அறிக்கை செய்தார்கள். But these Pharisees and the lawyers, they justified themselves. இந்த பரிசேயர்களும் நியாயசாஸ்திரிகளுமாக தங்களையே நீதிமான்கள் என்று எண்ணிக்கொண்டார்கள். They were so occupied with their own ideas. You know what was the ultimate result? They rejected totally the counsel of God. அவர்களையே அத்தனையாய் அவர்கள் மேன்மை பாராட்டி கொண்டபடினாலே தேவனுடைய ஆலோசனை முற்றிலுமாக நிராகரித்தார், தள்ளிவிட்டார்கள். That's what we read. The Pharisees and lawyers rejected the counsel of God. When you are full of your own ideas and your own goodness, beloved, normally you become a stranger to the counsel and exhortation that comes from God. இதுதான் இங்கே வாசிக்கிறோம். பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் தேவனுடைய ஆலோசனை தள்ளிவிட்டார்கள். உங்களை பற்றி அத்தனையாய் உங்களுடைய நற்குணங்களையே நீங்கள் பாராட்டி கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய ஆலோசனையை தள்ளி விடுவீர்கள். That is why the Bible, especially the New Testament, very much emphasizes the fact that our soul salvation is only by faith. ஆகவேதான் அத்தனையாய் வேத புத்தகம் வலியுறுத்தி சொல்கிறது நம்முடைய ரட்சிப்பானது விசுவாசத்தினால் உண்டானது. Look at a classic passage in book of Ephesians. எபேசிய நிருபத்திலே அருமையான ஒரு வசன பகுதியை பாருங்கள். Turn with us to the second chapter. இரண்டாவது அத்தியாயத்துக்கு எங்களோடு கூட வாருங்கள். We read verses 8 and 9 to you. 8-9 வசனங்களை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறோம். By grace you have been saved through faith, and that not of yourselves, it is the gift of God. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. Once again it is repeated. மீண்டுமாய் இது சொல்லப்படுகிறது. Not of works, lest anyone should boast. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. It is established, beloved, salvation is of faith on Christ and not through any of our goodness or our works. தெளிவாய் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ரட்சிப்பு என்பது விசுவாசத்தினால் உண்டானதே தவிர நம்முடைய நற்குணங்களோ நம்முடைய நற்கிரியைகளினாலோ அல்ல. Not only salvation but also the gift of the Holy Spirit we receive only by faith. ரட்சிப்பு மட்டுமல்லாமல் பரிசுத்த ஆவியானவருடைய ஈவையும் அப்படியாகவே விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்கிறோம். Turn with us to the book of Galatians and we will read to you the second words from the third chapter. கலாத்தியர் 3வது அத்தியாயத்தினுடைய 2வது வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறோம். Here Apostle Paul comes upon the Galatian believers with a stern rebuke. இங்கே கடிந்து கொள்ளுதலான வார்த்தைகளோடு கூட கலாத்திய விசுவாசிகளிடத்திலே பவுல் எழுதுகிறார். Galatians 3rd chapter 2nd verse. கலாத்தியர் 3வது அத்தியாயம் 2வது வசனம். This only I want to learn from you. Did you receive the Spirit by the works of the law or by the hearing of faith? ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன், நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலேயோ விசுவாச கேள்வினாலேயோ எதனால் ஆவியை பெற்றீர்கள்? Beloved, the gift of salvation is by faith. பிரியமானவர்களே, ரட்சிப்பின் ஈவு விசுவாசத்தினால் உண்டானது. And the gift of the Holy Spirit is again by faith. மீண்டும் பரிசுத்த ஆவியானவராகிய அந்த ஈவும் விசுவாசத்தினால் ஆனது. Nothing by our goodness whatsoever. ஒன்றும் நம்முடைய நற்குணத்தினாலே அல்ல. Sometimes we are trying to have both. சில சமயங்களில் ரெண்டையுமே நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். Faith in God and faith in ourselves. தேவன் பேரிலே விசுவாசம், நம்மீதும் விசுவாசம். Now beloved, this is the dangerous modern teaching. பிரியமானவர்களே, நவீன காலத்தில் உண்டாய் கொண்டிருக்கிற ஒரு மிகவும் ஆபத்தான ஒரு உபதேசம் இது. This is the dangerous teaching of many modern faith teachers. அநேக நவீன கால விசுவாச போதகர்களுடைய தவறான உபதேசம் இது. They say have faith in yourself. அவர்கள் சொல்றாங்க, உங்கள் மீது உங்களுக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். Beloved, there is no such teaching in the whole Bible. பிரியமானவர்களே, வேத புத்தகத்தில் எங்குமே இவ்விதமான போதனை கிடையாது. Our faith must be on God and God alone. நம்முடைய விசுவாசம் தேவன் பேரிலும் தேவன் மீது மாத்திரமே இருக்க வேண்டும். Whatever we can do it only through Christ. எதையெல்லாம் நாம் செய்ய முடியுமோ அதை கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரமே நாம் செய்ய முடியும். Turn with us to the book of Philippians 4th chapter. பிலிப்பியர் 4வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். And it is a very familiar words to most of us. நம்ம எல்லாருக்கும் அறிமுகமான
முக்கியமான ஒரு வசனம். I'll read to you the 13th verse. 13வது வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I can do all things through Christ. That is one fact. நான் எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் மூலமாக செய்ய முடியும். அது ஒரு குறிப்பு. But it is further amplified. அது இன்னுமாக வலியுறுத்தப்படுகிறது. It says I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். In others may I am too weak to do anything. மறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்து என்னை பலப்படுத்தினால் ஒழிய எதையும் செய்ய நான் பலவீனனாகவே இருக்கிறேன். That's exactly the plain teaching of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு சொன்ன போதனைகளிலே இது தெளிவாய் காணப்படுகிறது. Turn with us to John's Gospel 15th chapter. யோவான் சுவிசேஷம் 15வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். We'll read to you the 5th verse. 5வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். I am the vine and you are the branches. நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள். He who abides in me and I in him bears much fruit. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். Without me you can do nothing. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. In other words, மறு வார்த்தைகளிலே, let's say there is a plant இங்கே ஒரு செடி இருக்கிறது என்று வைத்துக் and it has கொள்ளுங்கள். got a branch. அதற்கு ஒரு கிளை. Suppose you cut off that branch. அந்த கிளையை துண்டித்து விட்டால் What will happen to that branch? அந்த கிளைக்கு என்ன சம்பவிக்கும்? In a moment of time it will wither away. சற்று நேரத்தில் எல்லாம் அது பட்டு போகும். Can you expect a branch that is cut off from the plant to bring forth fruit? ஒரு செடியிலிருந்து துண்டிக்கப்பட்டிருக்கிற அந்த கிளையானது ஒரு கனியை விளைவிக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்க முடியுமா? Beloved, what a wonderful illustration. There can be no better illustration than this. எத்தனை அருமையான ஒரு உதாரணம் பாருங்கள். இதைவிட தெளிவாக இது விளக்கப்பட முடியாது. What did Jesus say? ஆண்டவராகிய இயேசு என்ன சொன்னார்? Turn with us to John's Gospel 14th chapter. யோவான் சுவிசேஷம் 14வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். Read the very first verse. முதல் வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். Let not your heart be troubled. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. You believe in God. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். Believe also in me. என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். Once again, மீண்டுமாய் சொல்கிறேன். Jesus tells his audience, தன்னை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களிடத்தில் இயேசுவானவர் சொல்கிறார், you believe in God தேவன் பேரிலே விசுவாசம் கொள்ளுங்கள். and you believe also in me. என்னையும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று Did சொல்கிறார். he say believe in God, believe also in yourself? இப்படியாக சொன்னாரா? தேவனை விசுவாசியுங்கள், உங்கள் மீதும் நீங்கள் விசுவாசம் கொள்ளுங்கள் என்று சொன்னாரா? That's what the modern teaching is. இதுதான் நவீன போதனையாக No, இருக்கிறது. beloved, faith has to be 100% on God and God alone. இல்லை பிரியமானவர்களே, விசுவாசமானது 100% கர்த்தர் பேரிலே அவர் பேரிலே மாத்திரமே இருக்க வேண்டும். Because we have got nothing that is good in us. ஏனென்றால் நமக்குள்ளாக மேன்மை பாராட்டுவதற்கு ஏதும் இல்லை. You all know that young lawyer who came to the Lord Jesus Christ. அந்த வாலிப நியாயசாஸ்திரி ஒருவன் ஆண்டவரிடத்தில் வந்தான். And he comes with a very important question. ஒரு முக்கியமான கேள்வியோடு வருகிறான். He wanted to know how to inherit eternal life. நித்திய ஜீவனை எப்படி அடைய வேண்டும் என்று கேட்கிறான். And for that, you know how he called Jesus? இயேசுவை பார்த்து அவன் எப்படியாய் அழைக்கிறான் தெரியுமா? Good teacher, what must I do to inherit eternal life? நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். And what did Jesus immediately say? ஆண்டவராகிய இயேசு அதற்கு பதிலாக என்ன சொன்னார்? Why do you call me good? என்னை நல்லவன் என்று ஏன் அழைக்கிறாய்? Only God is good. தேவன் மட்டும் தானே நல்லவர். You know, Jesus is God, we all know. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இயேசுவானவர் தேவன். But at that time he was in his human form. ஆனால் அந்த நேரத்திலே அவர் மனிதனாய் காணப்படுகிறார். And he wanted to show us an important example. முக்கியமான ஒரு உதாரணத்தை நமக்கு காண்பிக்க விரும்பினார். Even though he is God in human form, at that time he says, only God is good, why do you call me a good teacher? மனிதனாய் அந்த நேரத்திலே அவர் இருந்தபடினாலே தேவன் மாத்திரம் தானே நல்லவர், என்னை ஏன் நல்லவன் என்று அழைக்கிறாய் என்று கேட்கிறார். So beloved, nothing can be clearer than this. ஆம் பிரியமானவர்களே, இதைவிட தெளிவாக வேறொன்றும் காணப்பட முடியாது. Now we want to give you some practical application of this truth. இதை நீங்கள் நடைமுறையிலே பயன்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவாக சில காரியங்களை சொல்ல விரும்புகிறோம். Suppose you become sick. ஒருவேளை நீங்கள் வியாதிப்படுகிறீர்கள். Should you take medicine or should you not take medicine? மருந்தை நீங்கள் எடுக்கலாமா எடுக்காமல் இருக்க வேண்டுமா? Now this is a question that bothers many Christians. இந்த ஒரு கேள்வி अनेक கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கேள்வியாகவே இருக்கிறது. Some people quote King Asa and say taking medicine is against faith. ஒரு சிலர் ஆசா ராஜாவை சொல்லி மருந்தை எடுத்துக்கொள்வது வேதத்துக்கு விரோதமானது என்று சொல்வார்கள். Now turn with us to that passage to look at a correction.
இதிலே அந்த திருத்துதலை பெற்றுக்கொள்வதற்கு அந்த வசன பகுதிக்கு என்னோடு கூட வாருங்கள். 2 Chronicles 16th chapter. 2 நாளாகமம் 16வது அத்தியாயம். Look at the 12th verse. 12வது வசனத்தை பாருங்கள். In the 39th year of his reign, Asa became diseased in his feet, and his malady was very severe. ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கொண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாயிருந்தது. Yet in his disease he did not seek the Lord but the physicians. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். Seeking the doctors was not wrong with King Asa. ஆசாவை பொறுத்தமட்டிலே பரிகாரிகளை மருத்துவர்களை தேடுவதிலே எந்த தவறும் அவனுக்கு இல்லை. But what was his problem? அவனுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? He did not seek the Lord but he sought only the physician. கர்த்தரை அவன் தேடாமல் மருத்துவர்களை மட்டுமே தேடுகிறான். But on the other hand, ஆனால் மாறாக we all know about King Hezekiah. எசேக்கியா ராஜாவை பற்றி நமக்கு தெரியும். Now it was pronounced that he would soon die. அவன் சீக்கிரத்திலே மரித்து போவான் என்று அறிவிக்கப்பட்டது. And he became very bitter, மிகவும் கசந்து போனான், filled with tears. அவன் கண்ணீரோடு He turned to the wall and he cried out unto God. மதிலுக்கு திரும்பி அவன் அழ ஆரம்பிக்கிறான் ஆண்டவரை நோக்கி. And God graciously granted him 15 additional years. கிருபையாய் தேவன் அவனுக்கு இன்னும் 15 ஆண்டுகளை கூட்டி கொடுக்கிறார். And what did prophet Isaiah immediately do? ஏசாயா தீர்க்கதரிசி உடனே என்ன செய்கிறான்? Turn with us to 2 Kings, and it is very interesting. This is how we should learn the Bible. 2 ராஜாக்களுக்கு என்னோடு கூட வாருங்கள். மிகவும் சுவாரஸ்யமான ஒரு காரியம். இப்படியாக தான் நாம் வேதத்தை பயில வேண்டும். So 20th chapter of 2 Kings. 2 ராஜாக்கள் 20வது அத்தியாயம். And we will read to you the 5th verse. 5வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். God tells him, I have heard your prayers, I have seen your tears, so I will add years to you. உன் ஜெபத்தை கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் என்று உனக்கு ஆண்டுகளை கூட்டுவேன் என்று தீர்க்கதரிசி அவனிடத்தில் சொல்கிறார். And in the 7th verse we read. 7வது வசனத்தில் இப்படியாக சொல்கிறார். Then Isaiah said, take a lump of figs. So they took and laid it on the boil, and he recovered. பின்பு ஏசாயா அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்டபோது அவன் பிழைத்தான். So beloved, God healed him, but the treatment still followed. அம்பரிமானவர்களே, தேவன் அவனை சுகப்படுத்தி விட்டார், ஆனால் சிகிச்சை தொடர்ந்தது. Now beloved, there is nothing wrong against medical science when you talk about faith. மருத்துவ ரீதியை பற்றி நீங்கள் பேசும் பொழுது விசுவாசத்துக்கும் அதற்கும் எந்த முரண்பாடும் இல்லை. Now there was one saintly physician by name Dr. Ambrose. டாக்டர் ஆம்ப்ரோஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு பரிசுத்தவான் வாழ்ந்தார். You know what he said? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? I bandage, but God heals. கட்டுப்போடுவது நான், குணமாக்குவதோ ஆண்டவர். We want to say that again. மீண்டுமாய் சொல்ல விரும்புகிறேன். Here is a doctor who says, I bandage, but God heals. ஒரு டாக்டர் சொல்கிற வார்த்தையை பாருங்கள். கட்டுப்போடுவது நான், குணமாக்குவதோ ஆண்டவர். In other words, whenever you become sick, மறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டும் என்றால், எப்பொழுதெல்லாம் நோய்வாய்ப்பட்டு போகிறீர்களோ, whatever may be the sickness, என்ன வியாதியா இருந்தாலும், in the first instance you call Jesus. நீங்கள் உடனடியாக இயேசுவானவரை அழைக்க He is வேண்டும். Dr. Jesus. அவர்தான் டாக்டர் ஜீசஸ். And he is the healer Jesus. அவர் சுகப்படுத்துகிற இயேசு. He is Jehovah Rapha. அவர் யெகோவா ரப்பா. So you first call him. அவர் முதலாவது அவரை அழைக்க வேண்டும். After informing him, only you should call Dr. so and so. அவருக்கு அறிவித்த பிறகுதான் மற்ற டாக்டர்களை நீங்கள் அழைக்க வேண்டும். Now let us say we are in a crisis. ஒருவேளை நீங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறீர்கள். Does it mean that when we are in crisis we should not seek any human support and encouragement? அந்த இக்கட்டான சூழ்நிலையிலே எந்த மனித உதவியும் நாம் நாடக்கூடாது என்று அர்த்தமா? That is not so. அப்படி அல்ல. We want to illustrate it by a very very interesting example. Most of you know it from the Old Testament. நல்ல ஒரு உதாரணத்தை சொல்லி உங்களுக்கு இதை விளக்க விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. Now God had blessed King David with a lot of army personnel. தாவீதினிடத்திலே அதிகமான சேனைகள் மக்கள் அவனோடு கூட இருக்கும்படியாக அவனை ஆசீர்வதித்திருந்தார். So God had really blessed him. மெய்யாகவே தேவன் அவனை ஆசீர்வதித்தார். And everything was going on well with him. அவனுடைய வாழ்க்கையில் எல்லாமே நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. But at one point of time, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் you know what he did? அவன் என்ன செய்தான் தெரியுமா? He numbered the people who were with him. அவனோடு கூட இருக்கிற அந்த மக்களை அவன் எண்ண ஆரம்பித்து விட்டான். Now that totally displeased God. முற்றிலும் தேவனை மனஸ்தாபப்பட செய்தது. And that anger, that stirred up the anger of God. தேவனுடைய கோபத்தை அது கிளறி விட்டது. And God sent a plague
plague among the people because of the sin of the king. ராஜாவினுடைய இந்த பாவத்து நிமித்தமாக ஜனங்கள் மீது ஒரு வாதையை தேவன் அனுப்புகிறார். You know, God looks at these things so seriously when we depend on our own human strength and our own support. நம்முடைய பலத்தையே நாம் சார்ந்திருக்கும் பொழுது தேவன் அதை அவ்வளவாய் வெறுத்து காண்கிறார். Now turn with us to book of Jeremiah 17th chapter. எரேமியா 17வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். Now this is a passage which we will do well if we even memorize it. இந்த ஒரு வசன பகுதி ஒருவேளை நீங்கள் மனப்பாடம் செய்தால் நலமாய் இருக்கும். 17th chapter of Jeremiah. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 17வது அத்தியாயம். Look at the 5th verse. 5வது வசனத்தை பாருங்கள். Thus says the Lord, cursed is the man who trusts in man and makes flesh his strength, whose heart departs from the Lord. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். And come to the 7th verse. 7வது வசனத்தை பாருங்கள். Blessed is the man who trusts in the Lord and whose hope is in the Lord. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். Cursed is the man who trusts in himself. தன்னையே நம்பி இருக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். Blessed is the man who trusts in the Lord. கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். We can give you another example. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நாங்கள் சொல்ல முடியும். We are all having so many daily needs. நம்ம எல்லாருக்குமே அன்றாட தேவைகள் ஏராளம் உண்டு. That's what Jesus has taught us to pray, give us this day our daily bread. ஆகவே தான் ஆண்டவர் நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்த பொழுது அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு அன்றன்றைக்கு தாரும் என்று சொல்லுகிறோம். And maybe you are employed somewhere. ஒருவேளை எங்கேயோ ஒரு இடத்திலே நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். You know what you should remember? நீங்கள் என்ன ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் தெரியுமா? God is your source. தேவன் தான் உங்களுக்கு ஊற்றாய் இருக்கிறார். Maybe your employer is paying you month after month. ஒருவேளை மாதந்தோறும் உங்களை வேலையில வைத்து அமர்த்தி இருக்கிறவர்கள் சம்பளம் கொடுக்கலாம். God is the source. தேவன் ஊற்றாய் இருக்கிறார். And your employer is only the means. உங்களுக்கு வேலை கொடுத்திருக்கிறவர்கள் உங்களுக்கு வாய்க்காலாக தான் இருக்கிறார்கள். Because our health is from God. என்றால் நம்முடைய சுகமானது தேவனிடத்திலிருந்து இருக்கிறது. The education which got us that particular job was because of God's grace. நமக்கு அந்த வேலையை பெறச் செய்த நம்முடைய படிப்பெல்லாம் தேவனுடைய கிருபையினால் நாம் பெற்றுக்கொண்டது. And these are days of unemployment, so God only gave us that employment. வேலை திண்டாட்டம் உள்ள ஒரு நிறைந்திருக்கிற ஒரு காலத்தில் இருக்கிறோம். அந்த வேலை நமக்கு கொடுத்தது கர்த்தர். And all the skills and talents that we have is what we have received from God. நமக்கு இருக்கக்கூடிய ஆற்றல்கள் திறமைகள் எல்லாம் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டவைகள். In other words, there is nothing that is original in us. Everything is what we have received from God. மறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளாக மேன்மை பாராட்டும்படியாக நம்முடையது என்று சொல்லக்கூடியது ஒன்றுமே இல்லை. பெற்றுக்கொண்டதெல்லாம் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம். That's why we have a very challenging question in 1 Corinthians 4th chapter and 7th verse. 1 கொரிந்தியர் 4வது அத்தியாயம் 7வது வசனத்திலே சவாலிடக்கூடிய ஒரு கேள்வி இதற்காக தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Who makes you differ from another? அன்றியும் உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார்? What do you have that you did not receive? உனக்கு உண்டாயிருக்கிறவைகள் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? If you did indeed receive it, why do you boast as if you have not received it? நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? In other words, everything A to Z of what we have is what we have received from God. மறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையில ஆவிலிருந்து அக்கு வரையிலும் பெற்றுக்கொண்டிருக்கிற அத்தனையும் கர்த்தரிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொண்டோம். Because everything what we have is what we have received from God. There is no place whatsoever for boasting. நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறவை அத்தனையும் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டபடினாலே மேன்மை பாராட்ட நம்மிடத்தில் ஒன்றும் இல்லை. How not to believe? எப்படி விசுவாசிக்க கூடாது? Do not boast in your goodness. உங்களுடைய நற்குணங்களையே சார்ந்திருக்க கூடாது.